மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 1,70,500 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வரும் மொத்த தண்ணீரும் உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மோகனப்பிரியா. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1,70,500 கன அடியாக அதிகரித்துள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதனால் 16 கண் வெள்ள உபரி போக்கியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடகா அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் இடம்பெயர்ந்ததை அடுத்து காவேரியில் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் காவேரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மேட்டூர் அணைக்கு கடந்த 16ஆம் தேதி முதல் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. அப்போது அணையின் நீர்மட்டம் 43 அடியாக இருந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் கடந்த 27ஆம் தேதி 100 அடியை எட்டியது. பின்னர் அணையின் நீர்மட்டம் 110.76 அடியை எட்டிய போது டெல்டா பாசனத்திற்கு கடந்த 28ஆம் தேதி நீர் திறக்கப்பட்டது. அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகமாக இருந்ததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை நேற்று முன்தினம் 120 அடியை எட்டியது. இந்த நிலையில் அணை வரலாற்றில் 43வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டிய நிலையில் நேற்று காலை முதல் 1,28,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 1,70,500 கன அடி நீர் வெளியேற்றப்படும் என நீர்வளத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியாகிறது. இதில் காவேரி ஆற்றில் அணை மின் நிலையம் வழியாக 21,500 கன அடி நீரும், 16 கண் வெள்ள உபரி போக்கி வழியாக 1,48,500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் மேட்டூர் அணை அப்பகுதியில் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தாழ்வான பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, துணி துவைக்கவோ, செல்ஃபி எடுக்கவோ கூடாது என தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு வருகிறது. மேலும் நீர்வரத்து அதிகரிக்க கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.